குருவே போற்றி, திருவே போற்றி, திருவாசகம் போற்றி, மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. எத்தனாவது மந்திரம்? ஆறாவது மந்திரம். 5 ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டோம். கரணை நமது துன்பங்கள் போய் திருவுள்ளங்கொண்டு திருப்பெருந்துறை அடைந்து பின் பண்போன்ற சொல்லின உமையம்மையோடு உத்தரகோசமங்கை சேர்ந்து அதனை விட்டு நீங்காதிருந்த பெருமானை காண்க. கொஞ்சம் அதில் ஞானத்தோடு இணைச்சி சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அடுத்த மந்திரம் அறிதற்குரிய கருவிகளெல்லாம். அழகான இடம். இந்த தலைப்புக்கு நேரடி மந்திரங்க. அனுபவத்திற்கு ஐயமின்மை. இந்த மந்திரம் நேரடியாக தலைப்பில் போய் நின்றுக்கிடும். போக முடியாது. அதான் சொல்கிறேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். 5வது மந்திரம் தானே? 6. அறிதற்குரிய கருவிகளெல்லாம் பேரின்பமயமாக கண்டு போற்றுகின்ற அன்பர்கள் பிறப்பு நீங்கும்படி கண்டு வணங்கும் பெருமை உடையவன் இறைவன். திருப்பெருந்துறையை விட்டு நீங்காதவன். அந்த இறைவனை மனமே நீ வாயார புகழ்வாயாக. காணும் என்ற வார்த்தைக்கு அறியும்னு அர்த்தம். கரணம் என்றால் ஐம்பொறிகள், மனமுதலிய அகக்கருவிகள். அறியும். அறிவதற்குரிய கருவிகளெல்லாம் பேரின்பமயமாக. முதல் சிந்தனைக்குரிய செய்தி. அறிவதற்குரிய கருவிகளெல்லாம் பேரின்பமயமாக. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளன்னு சொன்னது இந்த இடம்தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லை நடராஜரை வணங்கும்போது அவருடைய ஐம்பொறிகளில் மற்ற பொறிகளெல்லாம் கண்ணுக்கு அடங்கி என்பதை விட கண்ணு இறைவனை பார்க்குது, மற்ற பொறிகள் தன் செயலை நிறுத்தி கொண்டன. அதே போல் மனம், புத்தி, சித்தம் செயல்பட்டது, மற்ற எல்லாம் ஒடுங்கி கொண்டன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு தான் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. அந்த பாட்டனுடைய தாக்கம் தான் இதில் இருக்குது. அதாவது 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள என்ற பெரிய புராண பாடலை இதில் இணைக்கணும். ஒரு செய்தி. ஞானசம்பந்தர்னு, இதே ஞானசம்பந்தர் தில்லை நடராஜரை பார்க்கும்போது ஞானக்கண்ணை கொண்டு பார்க்கக்கூடியதை அவர் மேனி அருள் திருமேனிங்கிறதுனால அவர் உடம்பில் இருக்கிற கண்களாலேயே ஞானக்கண்ணில் பார்க்கிறத பார்த்தார்னு அதுவும் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனந்தராசன் ஐயா உண்மை விளக்க உரையில் உணர்வின் நேர்பெறங்கிற வரி அதில் இருக்குது. ஐம்பொறி வழியே உணர்வின் நேர்பெற. இந்த தொடர் தான் அதில் பேசிக். ஞானத்தில் பார்க்கிறத எதில் பார்த்தாரு? நமக்கு ஊனக்கண்ணில் தெரியாது, ஞானக்கண்ணில் தெரியுங்கிறார். அவர் ஞானக்கண்ணில் பார்க்க வேண்டியதை எந்த கண்ணிலே பார்த்தார்? இந்த அருள் திருமேனியிலேயே பார்த்தார். இது அதில் பொருத்தி பார்க்கணும். சித்தாந்தப்படி நீ இதில் பொருத்த வேண்டிய மந்திரம் சிவபிரகாசம் 70. அந்த சிவபிரகாசம் 70 தான் இதில் ஓடிக்கிட்டு இருக்கு. சிவபிரகாசம் 70 என்ன? மாயை, மாமாயை, மாயா வரும் இருவினையின் வாய்மைங்கிறது அந்த மந்திரம். அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் மும்மலங்களுக்கு உட்பட்டு இருக்கும்போது அவனுக்குரிய மாயையும் வினையும் இருள்மயமாக இருக்கும். ஒருவன் சுத்த நிலைக்கு உட்பட்டு இருக்கும்போது அவனுடைய மாயையும் வினையும் அருள்மயமாக இருக்கும். மாயை, மாமாயை, மாயா வரும் இருவினையின் வாய்மை மருளனில் இருளாய் நிற்கும். மாயை, மாமாயை, மாயா வரும் இருவினையின் வாய்மை அருளனில் ஒளியாய் நிற்கும். இதுதான் அந்த மந்திரம். சிவபிரகாசம் 70. இவ்வளவு நேரம் நம்ம கஷ்டப்படுறத அவர் ஒரு வரியில் முடிச்ச காணுங்க அரணங்கள் எல்லாம் பேரின்பம் என. அதாவது
அப்பர் சுவாமிகள் அங்கமாலை சொன்ன மாதிரி அங்கமாலை முழுவதுக்கு அவர் என்ன வேலை தான் கொடுக்குறாரு? சாமி வேலை தான் கொடுக்குறாரு. இப்போ கண்கால் காண்மீன்களோன்னா இப்போ கண்களை வச்சு மலையை பார்க்க வேண்டாமா, நிலத்தை பார்க்க வேண்டாமா, பேத்தியை பார்க்க வேண்டாமா, பேரனை பார்க்க வேண்டாமான்னு நீங்கள் கேட்பீங்கல்ல. அவர் என்ன அடித்தார்? கண்கால் காண்மீன்களோ கடல் நெஞ்சு உண்ட கண்டந்தனை எண்தோல் வீசும் கண்கால் காண்மீன்கள். பார்க்க மற்றதெல்லாம் பார்த்தாலும் அது அந்த கண்ணுக்கு கடமை கிடையாது. கண்ணு கொடுத்தது எதுக்கு தான்? நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுங்க. கண்ணை கொடுத்தது எதுக்கு தான்? அதுதான் அவருடைய கோட்பாடு. அதுவும் இதில் மேட்ச் ஆகும். வாழ்த்தவாயுங்கிற மந்திரமும் இதில் மேட்ச் ஆகும். அப்பர் சுவாமிகள் வாழ்த்தவாயு வணங்க தலை வைத்து அந்த மாணிக்க வாசகருடைய மந்திரமும் இதில் பொருந்தும். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் அப்பர் சுவாமிகள் அந்த மந்திரம் பொருந்தும். இது எல்லாத்தையும் இந்த ஒரு வரிக்குள்ளே முடிச்சு விட்டார். காணும் கரணங்களெல்லாம் பேரின்பம் என, அதாவது அறிகின்ற கருவிகளெல்லாம் நித்திய பொருளை அறிவதாக ஆகி எந்த பொருளை அறிவதை விட்டுட்டு அனித்திய பொருளை அறிவதை விட்டுட்டு. அப்பர் சுவாமிகள் ஒரு தேவாரத்தில் சொல்கிறார், நடராஜரே உம்மை பார்த்த பிறகு நான் இந்த கண்களாக கொண்டு வேறு எதை பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்குறார். உன்னை பார்த்த பிறகு இந்த கண்களை வச்சு நான் வேறு எதை பார்க்க போகிறேன்னு கேட்குறார். காணும் கரணங்களெல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார், அப்படி இருக்கக்கூடிய அடியார், பேணும்னா வழிபடும் அடியார், அந்த அடியார்களுக்கு தான் பிறப்பு போகும். எங்க பிறவி எதனால் வரும்? வினையினால் வரும். வினை எதனால் வரும்? ஐம்புலன்களால் ஐம்புல வேடர் வசப்பட்ட ஆகுங்க தான். ஐம்புலன்களை எங்கே போயிட்டு? இறைவன் வசமாயிட்டுதே. ஐம்புலன்களும் இறைவன் வசமாயிட்டுங்க. அப்போ அருள் திருமேனியாக மாறிட்டு இப்போ உங்கள் ஐம்புலன்கள் செய்த வினைகள் இது, நீங்கள் இப்படி மாயை வசப்பட்டீங்க, இப்படி தீவினை செய்தீங்க, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டீங்கன்னு உங்கள் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே எழுத முடியாத, பாஸ்புக்கே கால் இல்லை. அப்போ என்ன கிடையாது? அப்போ உங்களுக்கு ஆகாமியம் கிடையாது. சஞ்சிதம் ஏற்கனவே முடிஞ்சது, பிராரத்தத்தை அனுபவித்து முடிச்சுட்டா அவனுக்கு என்ன கிடையாது? அதைத்தான் பேணும் அடியார் பிறப்பகல காணும் பெரியானை. காணும்னா கண்டு வணங்க வேண்டியன்னு அர்த்தம். முதல் காணும் வேற, இந்த காணும் வேற. முதல் காணும்னா அறியும், இந்த காணும்னா நாம் கண்டு வணங்க வேண்டிய பெருமை உடையவன். காணும் பெரியானை அல்லது நம்ம அகத்தே இருந்து நம் உயிருக்கு உயிராயிருந்து நம்மை காணுகின்றன்னு பொருள் சொல்லணும்னாலும் சொல்லலாம். கண்டாய் அம்மானேங்கிறார்ல மாணிக்க வாசகர். கண்டாய் அம்மானை பார்க்குறார். அகத்துரு நோய்க்கு உள்ளினரன்றி சகத்தவரும் காண்பாரோ காண், அறியாமை உள்ளின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காதக்கோ. அந்த திருவருட்பயனுக்குள்ளேயும் போகலாம். ஆனால் போகும்போது அந்த இவங்க சொதப்புறாங்க பாருங்க, மறைப்பு சக்தியாக நின்னான்னு சொதப்பிடாமல் அறிவுக்கு அறிவாக இருந்து அறிந்து கொண்டு இருந்தாயின்னு சொல்லணும். காணும் பெரியன கடைசியில் எல்லாம் நம்ம மறைப்பு சக்தியை சொல்லலன்னு சொல்லி கடைசியில் சிவா தேவாரத்துக்கு இந்த தடவை வேறு ஓதுவார் தானே ஆக்டிங் வந்தார். அவர் என்ன சொன்னார்? உள்ளங்கவர் கல்வன் என்ன அப்படின்னு கேட்டார். நீங்கள் இல்லை கேட்டார். கேட்டுட்டு உள்ளத்தை கவர்ந்ததனால் கல்வன் அப்படின்னாரு. எந்த சக்திக்கு போகலை. இதில் யாரெல்லாம் நம்ம ஆட்கள் வாத்தியார் மேலே அழுகின தக்காளி வீசலாமான்னு முடிச்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் தலையை தொங்க போட்டாங்க. ஆமாம், நான் மடத்தூரில் ஸ்ட்ராங்காக சொன்னேன். ஐந்தொழில் உங்களை யாரும் சொல்கிறானே கேட்டேன். அதுக்கு உரை எழுதின ஆமாம், அவர் மேலே நீங்கள் ஏற்றுனீங்கன்னா 10 தடவை உள்ளங்கவர் கல்வன், 10 தடவை மறைப்பை பேசுகிற ஒரு பதிகை எப்படிங்க குருவருள் பதிகமாகும்? ஆமாம். நீங்கள் இதில் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கல்வனுங்கிறத தனியாக எடுத்து மறைப்புன்னு எடுக்கணும்னா தமிழில் அப்படி எல்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த கீழ்கண்ட தொடருக்கு இலக்கண குறிப்பு தருகம்பா. நம்ம எதுக்கு இலக்கண குறிப்பு சொல்லணுமோ அது பிளாக் லெட்டரில் இருக்கும். ஆனால் அதோட தொடர்புடைய வார்த்தை சாதாரண லெட்டரில் இருக்கும். ஆனால் அந்த சாதாரண லெட்டர் இல்லாமல் இது கொடுக்கக்கூடாது. ஆமாம், அதாவது உள்ளங்கவர் கல்வன் அப்படின்னா அதில் எதுக்கு இலக்கண குறிப்பு சொல்லணுமோ அது கருப்பாக இருக்கும். ஆனால் அதுக்காக மற்றதை அதில் சேர்த்து தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். காரணம் என்னென்னா இதனுடைய இலக்கண குறிப்பு இதை சேர்த்தா தான் வரும்னு அர்த்தம். இந்த இலக்கண குறிப்பை தனி வார்த்தையாக வச்சு என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். அது பேசுனா வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தமிழ் இலக்கணம். பெரியவங்களுக்கு தெரியாதான்னு கேட்கக்கூடாது,
பொதுவாக பெரியவங்க எல்லாரும் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. அவங்க முன்னால் உள்ளவங்க சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஆராயணும்னு தோணும் போது தான் மறுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ திருவிளையாடல் புராணத்தை நம்ம பாடுறோம், நம்ம படிக்கிறோம். மறைமலடிகள் அவ்வளோ தப்பாக இருக்குன்னுல சொல்கிறாரு. திருவிளையாடல் புராணத்தை நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை, அவ்வளோ தப்பாக இருக்குது. அதே புராணத்தை வேற ஒரு நூல் சொல்லுது. இது பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம். பெரும்பற்றை புலி நம்பி பெரிய திருவிளையாடல் புராணம்னு ஒரு ஒன்று இருக்குது, அதை தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. பெரும்பற்றை புலி ஒரு நம்பி புராணம், 2 திருவிளையாடல் புராணம் தான். மறைமலடிகள் நான் இதை ஃபாலோ பண்ணுறதில்ல, என்ன காரணம்னா கதைகளே தப்பாக இருக்குங்கிறார். பிற்காலத்தில் யாரும் தப்பாக எழுதி வச்சாங்களா, அல்லது ஓலைகளில் ஏதாவது தவறுகள் நடந்தது, அது நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம். அப்போ அதே புராணத்தை வந்து எல்லாரும் அப்படியே நம்பும்போது யார் மறுக்கிறா? யாருங்க மறுத்தா? இப்போ யார் மறுத்ததா? மறைமலடிகள் மறுக்கிறாரு. ஏன் மறுத்தாருன்னா அவர் எதுக்குள்ளே அதில் நுழையும் போது அவருக்கு இடிக்கும்போது டீப்பாக உள்ளே போய் இப்போ பார்க்கும்போது அவருக்கு இந்த இடங்கள்லாம் சரியில்லாமல் இருக்குன்னு வருது. ஒரு கோடிக்கணக்கான கான்செப்டில் இந்த மாதிரி ஆராயிறவங்க ஏதோ ஒன்றுக்குள்ளே போய் தேவை இருந்தால் தான் ஆராய்வாங்க, தேவையில்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம். அப்போ அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னாங்க, அவங்க வந்து ஆராய்ச்சி பார்வையில் பார்க்கலன்னு அர்த்தம். சார் 50ல் நான் நூல் எழுதுகிறேன், 45ல் இது மாதிரி இருந்தது, அதை அப்படியே எழுதுனேன் அங்கே கேட்டால். ஏன் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணனா அவங்க பெரியவங்க, அவங்க சொன்னது சரியாக இருக்கும். அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? அதுக்கு முந்தி ஒருத்தர் சொன்னார், அவர் யதார்த்தமாக சொல்லியிருப்பார், அதை எழுதியிருப்பாங்க. நீங்கள் வையாபுரி ஐயாவுடைய நூல்களில் பார்த்தீங்கன்னா நிறையா கேள்வியான கேட்டதை நான் அப்படியே நூலில் கொண்டு வந்திருக்கிறேன்னு குறிப்பு கொடுத்துருக்கிறார். அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், எனக்கு பாடம் நடத்தியவர் சொன்னதை நான் என்னுடைய டைரியில் குறித்து வச்சுருந்தேன், அதை தான் இங்கே சொல்கிறேன்னு சொல்கிறார். அப்போ பிறர் கருத்தை அப்படியே சொல்ல வேண்டிய இடமும் யாருக்கு வருது? சொற்பொழிவாளர்களுக்கு வருது. இதெல்லாம் நீங்கள் விரிவாக பார்க்கணும். விரிவாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம தப்பு பண்ணாமல் பயணிக்க முடியும். நமக்கு வள்ளுவர் தான் ஒரு வெடிகுண்டை போட்டுட்டார். எப்பொருள் யாராக இருந்தா என்னன்ட்டார், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கு மேலே பரஞ்சோதி முனிவர் இன்னொரு வெடிகுண்டை போட்டார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம். சாமியே வந்து சொன்னாலும் தப்பாக சொன்னால் தப்பு தான். அது ஒரு சாமியே கடைசியில் என்ன சொன்னார்? நான் வேணுனே தப்பாக சொன்னேன்னார். அதுதான் அதில் தான் இருக்குது, அதில் தான் நக்கீரன் ஜெயித்தான். உம்மோட விளையாடவே வந்தோம், நீங்கள் ஒழுங்காக உங்கள் ஆஃபீஸ் வேலையை பார்க்குறீங்களாங்கிறக்க தான் வந்தேன்ட்டார். தமிழோடு விளையாடுறதுக்கு தான் வந்தோம், அதுதான் வந்தேங்கன்னாரு. ஒரு வேளை நக்கீரன் இதையெல்லாம் போராடலன்னா என்னப்பா சங்கம் நடத்துகிறீங்க, எல்லாமே தூங்கி வெளியிறீங்க, தப்பாக நடக்கிறதெல்லாம் சரிங்கிறீங்கன்னு கேட்டுருவார். ஆமாம், அதுதான் அதில் இருக்கிற நுட்பம். அதனால் நீங்கள் வள்ளுவன் சொன்னதை கையில் எடுத்துகிட்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். அதாவது மறைமலை அடிகள் மாணிக்கவாசகர் காலம் 1003ஆம் நூற்றாண்டுங்கிறார். நாங்கள் கோயம்புத்தூரில் படிக்கும்போது எங்களுக்கு பாடம் எடுத்த ஐயா அவர் வந்து மறைமலை அடிகள் காலம்னு ஒரு நூல் எழுதினார். அவர் பேர் உடனே ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் வந்து நூல் எழுதினார். அந்த நூலை எழுதி மறைமலை அடிகள்கிட்டே கொண்டு கொடுக்குறார். நான் என்னுடைய ஆராய்ச்சிப்படி மறைமலை அடிகள் காலம் 3ஆம் நூற்றாண்டு அல்லன்னு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு யாருக்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு? மறைமலை அடிகிட்டே கொண்டு கொடுக்குறாரு. அவர் சொன்னது தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். மாணிக்கவாசகருடைய காலம், மாணிக்கவாசகருடைய காலம் வந்து 3ஆம் நூற்றாண்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நான் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கேன்னு கொண்டு கொடுக்குறாரு. அவர் பிஹெச்டி பண்ணது திருச்சிற்றம்பலம் கோவையாரில். அதில் 2 பாட்டை கூட புரிய முடியாது. அவர் எதில் பிஹெச்டியே முடிச்சிட்டாரு. திருச்சிற்றம்பலம் கோவையாரில் தான் அவர் பிஹெச்டி முடித்தார். கனகசபாபதி ஐயா, பேராசிரியர் கனகசபாபதி, அதில் தான் பிஹெச்டி முடித்தார். அப்போ மறைமலை அடிகள் வந்து அந்த புத்தகத்தை வாங்கி கூட பார்க்கல. தக்க ஆதாரங்களோட நிறுவனா யார் கருத்தை யார் வேண்டுமானாலும் மறுக்கலாம். நீங்கள் ஆதாரங்களோட தானே சொல்லியிருக்கிறீங்க, அது உங்களுடைய கருத்தாக நான் ஏற்றுக்கிடுறேன். அதுக்காக நான் சொன்னது தான் நீங்கள் சொல்லணுன்ட்டு கிடையாதுன்ட்டார். யார் இது? அவரே சொன்னது. நீங்கள் தமிழில் மட்டும் அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னா நம்ம எதையுமே தமிழ்னு இல்லை, மருத்துவம்னு இல்லை. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போங்க, நீங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சொல்கிறீங்க, அங்கே உள்ள டாக்டர் சொல்லிட்டதுனால இவன் ஏற்றுக்கிட்டானா? அது ஏன் அதை மட்டும் ஏன் சம்மதிக்கிறீங்க? அவரும் எக்ஸ்பர்ட் தானே சொன்னார். நீங்கள் 7 நாள் தான் ஆனான்னா 7 நாள் ஆகிட்டா, 7 நாள்னா ஆனால் 70 நாள் ஆன மாதிரி கேட்குறாங்கல்ல. அப்போ எங்கே போனீங்க? அப்போ ஏன் நீங்கள் அதை யோசிக்கலை? அதே மாதிரியா நீங்கள் யோசிக்கலை? அதில் ஒரு 2 நுட்பம் இருக்குது. அந்த டாக்டர் விவரமாக தான் இருக்கிறாரு. ஒருவேளை அங்கே ஏதாவது தப்பு நடந்திருந்தா, இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உறவினர்களுக்காக மருத்துவமனைக்கு போகும்போது அந்த ரொம்ப நெருக்கமான, இப்போ டாக்டருடைய ரெக்கமெண்டில் தானே நம்ம உள்ளே போகிறோம். இப்போ நான் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் டாக்டர் ரெக்கமெண்டில் தான் போகிறேன்.
அதனால் பெரிய டாக்டர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை நம்புறதில்லை. நான் புதுசெல்லாம் கிடையாது, நேரடியாக இவரே அந்த மிஷின்கிட்ட நின்று பார்க்குறாரு. ஏன்னா நம்ம வந்து சும்மா உள்ள பேஷண்ட்டாக போகலை, பெரிய டாக்டர் ரெக்கமெண்டில் போகிறோம். அதுக்கு பிறகு வந்து அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை திருத்தியில ரிப்போர்ட்லாம் என்கிட்ட இருக்குது. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து ப்ரெஷர் காட்டினதை இவங்க மாற்றி எழுதுகிறாங்க. தப்பான பிடிச்சி திட்டுறாரு, இந்த ரிப்போர்ட்டு தான் வருது, நீங்கள் கடைசியில் அதில் இருக்கிற ஏன் இதை வந்து நீங்கள் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டு புரியுதா உங்களுக்கு? அதனால் சைவத்தில் மட்டும் புக்கில் இருந்தது, அங்கே இருந்தது, இங்கே இருந்தது, எதை சொன்னால் நல்லதோ அதை சொல்லிட்டு போயிட்டார். ஆமாம், இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, ஒரு புக்கை சொல்லி இந்த புக்கில் இப்படி இருக்குது எனக்கு புரியலை, அருள்நந்தி சிவாச்சாரியாரின் சித்தியார் 24வது மந்திரம் நான் எடுத்து பார்த்தேன். லோகாயுதர்கள் 24வது மந்திரத்தில் லோகாயுதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்சபூதங்கள் சேர்ந்தா போதும் உலகம் வந்துடும். ஒரு பூதம் இயற்கையாக நிற்கும், மற்ற பூதங்களை செயற்கையாக கையாளும். இப்படி ஒரு பூதம் இயற்கையாக நின்று இன்னொரு பூதம் செயற்கையாக நின்று பஞ்சபூதம் உருவாகுங்கிறது அவன் கான்செப்ட். நம்ம அவனை மறுக்கணும். மறுக்கும்போது அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் செயற்கையாகவும் இயற்கையாகனு சொல்லும்போதே எல்லாம் இயற்கை தான், எல்லாமே என்னது தான், இயற்கை தான். அப்போ அது சடப்பொருள். சடப்பொருளை பானையிலிருந்து மண்ணிலிருந்து களிமண்ணிலிருந்து பானை வரணும்னா குயவன் வேண்டியது இருப்பது போல் இந்த இயற்கையிலிருந்து பிரபஞ்சம் வர்றதுக்கு யார் வேணும்? இறைவன் வேணும். இதான் அந்த மந்திர செய்தி. ஆமாம், அப்போது செய்கிறவன் ஒருத்தர் வேணும். இதான் அந்த மந்திர செய்தி. இதை வந்து அதை யாருடைய எந்த உரையை பார்த்தா புரிஞ்சுட்டு அப்படின்னாரு. அப்போ நீங்கள் வந்து எங்கேருந்து நூல் வருதுன்னெலாம் பார்க்க முடியாது, சரியாக வருதான்னு தான் நிச்சயம் முடியாது. சரியாக வருதாங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். ஆமாம், விடை கிடைக்குதாங்கிறது தான் முக்கியம். அதை நெஞ்சே பெருந்துறையில் என்று பிரியானை வாயார பேசு. அவை இந்த மேலே முதல் 2 வரி பிறரை பேசுவது, அடுத்த வரி நாமெல்லாம் காணக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான், அவன் பெரியவனாக இருக்கிறான், மனசே அந்த தலத்தில் இருக்கிற இறைவன் அந்த தலத்தை விட்டு பிரியாதவனாக இருக்கிறான், வாய் நிறைய அவனை பற்றி பேசு அப்படிங்கிறார். அதில் பாருங்கள், காணுதல் கண்ணுக்கு வந்துடுது. நெஞ்சேங்கிறது காணுதல்ங்கிறது ஐம்பொறி ஐம்புலன் சார்ந்தது. 10 இந்திரியம் க்ளோஸு, எதோட முடிஞ்சது? காணுதல்லையே 10 இந்திரியம் காலி. நெஞ்சேன்னு சொல்லும்போது அந்த கரணம் 4 போட்டு தள்ளிட்டார். நெஞ்சேங்கும் போது அந்த கரணம் 4 சொல்லிட்டார். என்றும் பிரியானை வாய் பேசுன்னு சொல்லும்போது எந்த இந்திரியம் வந்துடுது? கண்மேந்திரியம். பேசுன்னு சொல்லும்போது கண்மேந்திரியமாக பார்க்கணும். காணும்னு சொல்லும்போது ஞானேந்திரியமாக பார்க்கணும். அப்போ கண்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, அடுத்தது அந்த கரணம் 4. அந்த ஞானிகளுக்கு சொன்னதை சொன்னபோது என்னத்தை சொன்னாரோ அதையெல்லாம் மறைமுகமாக நமக்கும் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டார். காணுங்கரணங் அதனால தான் உரை எழுதும்போது காணுங்கரணங்களுங்கிறதுக்கு அகக்கருவி புறக்கருவினே உரை எழுதியிருக்கிறாங்க. ஆமாம், அவர் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? முதல் 2 வரியில் நிற்கிறவங்க எதை அடைஞ்சாங்களோ அதை நாமளும் அடையலாம். சொல்ல வந்த செய்தி என்னென்னா, ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் அந்த கரணம் யார் வசப்படணும்? நமக்கும் அது உண்டு, உனக்கும் உண்டுங்கிறது தான் பாடம். அற்புதமான பாடம். கண்ணை கொண்டு வந்து ஞானேந்திரியத்தில் போடணும், வாயை கொண்டு வந்து இதில் கண்மேந்திரியத்தில் போடணும், நெஞ்சத்தை கொண்டு வந்து அந்த கரணத்தில் போடணும். இப்போ அது கூட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போங்க. கண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞானேந்திரியத்தில் போட்டு ஞானேந்திரிய செயல்கள் 5 புலன்களை போட்டிங்கன்னா 5 10,000. கண்மேந்திரியத்தை எடுத்து கண்மேந்திரிய செயல்கள் 5 போட்டிங்கன்னா இதுவும் 5 10,000 20 ஆச்சு. அப்போ அது ஒரு 4 அந்த கரணம். இப்படியே நீங்கள் உங்கள் சைவ சித்தாந்தத்தை நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிடலாம். அற்புதம். இந்த ஒன்றை வச்சு 36 தத்துவம் நடத்தி விடலாம். எந்த மந்திரம் ஒன்றை வச்சு? இந்த ஒரு மந்திரத்தை வச்சு. ஆமாம், குறிப்பாக 24 தத்துவத்தையாவது நடத்தி விடலாம். அற்புதமான மந்திரம் என்று நிறைவு செய்வோம்.